எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரோமியோ பிக்சர்ஸ், யுவன், சித்தார்த் ஒரு புதுமையான ஆனா அதே நேரத்தில் எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி புரியுற மாதிரி ஈஸியாக ரிலேட்டபிளான ஒரு கதை, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேட்க போது கதையை சித்தார்த் வந்து சொல்லும் போது விஷுவலா இல்லாம ஒரு ஆடியோவையும் சேர்ந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்டம் வந்து எனக்கு ஒரு கதையை சொன்னாரு. போனை வச்சுக்கிட்டாரு, கதையை சொல்ல ஆரம்பிச்சாரு. சடனா ஒரு ட்ராக் ஒன்று போடுவாரு ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்துச்சு, ஒரு படம் பார்க்குற ஃபீலிங்காகவே இருந்துச்சு. இந்த ஸ்கிரிப்டில் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 2 years உட்காந்துருக்காரு. அதோட வேலை அதுக்கான ஒரு எப்படி ஒரு ஒரு ஸ்டடின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ஒரு சிங்கிள் விஷயத்தை பற்றி பேசுகிறோம். அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காலமாக இருந்துச்சு. அப்படிதான் வந்து தியேட்டர்ல வந்து உட்காந்து பார்க்கும்போது எந்த அளவுக்கு யூ கெட் எவ்ரி திங் கம்பைன், லைக் ஒரு ஆடியோ அண்ட் வீடியோ ரெண்டையும் சேர்த்து சொல்றேன். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸா, தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு படமா எனக்கு வந்து கதையா சொல்லும் போதே இருந்துச்சு. தட் இஸ் ஒன் ஆஃப் மை பிகெஸ்ட் லைக்கிங் டுவர்ட்ஸ் திஸ் ப்ராஜெக்ட். அது வந்து ராகுல், ப்ரொடியூசர், ரோமியோ பிக்சர்ஸ், அவர் எனக்கு அமுச்சுவிட போதே, சார் ரொம்ப நல்ல கதை இருக்குது சார், கேட்டு பாருங்க அப்படின்னு சொன்னார். கேட்டதே அதான் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. யுவன் மியூசிக்னு சொன்னோன்னே அடி செம்ம சூப்பர் அப்படின்னு தான் சொன்னது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு யாரோட மியூசிக் அப்படின்னு நான் யோசிச்சா ஃபர்ஸ்ட் யுவன் பிரதர் தான் வருவார். அந்த மாதிரி தான். ஸோ அதனால் சொன்னோன்னே எப்போவுமே ஓப்பனாக கேட்பேன், சரி என்ன சொல்ல போகிறாங்க டைரக்டர்ஸ் அப்படின்னு. யுவன் சொன்னால் ரொம்ப குஷி ஆகிட்டேன். ஸோ இது எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி எல்லாம் ஃபார்ம் ஆகி வந்து நிற்கிறோம். இது நம்ம ஷூட்டிங்க்கு போகிறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா ஐ வாண்ட் கோ எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் வேர்ல்ட். இது பில்ட் பண்ண இந்த ஒரு வேர்ல்டை வந்து நான் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. அது நாங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்க போது உங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். ஒரு நல்ல யங் குரூப் இது. டைரக்ஷனாக இருக்கட்டும், அவரோட முதல் படம். நம்ம கேமராமேன் இருக்கார், அதுவும் அவரோட முதல் படம். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் ரோமியோ பிக்சர்ஸ், ராகுல், டு ஃபைண்ட் டேலண்ட் லைக் திஸ். இப்படி டேலண்ட் கண்டுபிடிச்சி வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுங்கிறதே வந்து ஒரு பிக் திங். ஸோ தேங்க்ஸ் டு ரோமியோ பிக்சர்ஸ் ஃபார் தட். அண்ட் ஈவன் பின் அ பிகெஸ்ட் ஃபேன், உங்களோட பிகெஸ்ட் ஃபேன். நான் என் சிஸ்டர்லாம் வந்து பைத்தியம், உங்களோட பாட்டே தான் பாடிட்டு இருப்பாங்க ஸ்கூலு காலேஜ்லேருந்து. ஸோ அதனால ஐ ஹவன்ட் டோல்ட் ஹர், ஷி இஸ் கோயிங் டு பி சோ எக்ஸைட்டட். பட் திங்க் ஐ அம் சோ ஹாப்பி உங்களோட திருப்பி ஒர்க் பண்றதுல. ஒரு ராக்கிங் படம். ஐ வாண்ட் டு தட். எஸ், தேங்க் யூ. ஸோ இது நான் டெபியூ மூவி. ராகுல் சார் அண்ட் விக்ரம் பிரபு சார், யுவன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். யுவன் சார் ஒரு பெரிய கண்ணி, பயங்கர எக்ஸைட்டடா இருக்கேன். விக்ரம் பிரபு சார்ட்டே ஃபர்ஸ்ட் கதை சொல்லும்போது பயங்கர ஒரு மாதிரி பயமா நர்வஸாக போனேன். பட் சார் பயங்கர கூல் கையா, பயங்கர சில்லா இருந்து கேட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கணும் எனக்கு. அதுதான் ரொம்ப தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ ரொம்ப பயந்துட்டு போனேன் நான் ஃபர்ஸ்ட், நர்வஸாக இருக்கு. அவ்வளோ காம்னஸாக எனக்கு கையில் ஹேண்டில் பண்ணி பண்ணாரு. அண்ட் யுவன் சார்ட்ட நரேஷன் இருக்கும்போது நான் பயங்கர எக்ஸைட்டடா இருந்தேன். அட் த சேம் டைம் அவள் பிடிக்கணும் இப்படி அப்படின்னு ஒரு பயத்தில் போய் சொன்னேன். ஸோ யுவன் சார், ஐ ஹோப் ஐ கிவ் த சேம் எக்ஸைட்மெண்ட். தேங்க்யூ ஃபார் ஸோ மச் ஃபார் கமிங் டு. அண்ட் ராகுல் சார் இந்த மூவில ரொம்ப தேங்க்ஃபுல் நினைக்கிறேன். லைக் இது லைக் மை ஓன் பிரதர். ராகுல் சார் எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவா, என்னை நம்பி எல்லாமே எனக்காக பண்ணாரு. ராகுல் சார் ரொம்ப தேங்க்யூ. எனக்கு தெரியல, அப்படி ரொம்ப தேங்க்யூ ராகுல் சார். லவ் யூ சார். So yeah, I'm super excited and happy to be a part of this project. ரொம்ப குவர்க்கியாக இருக்கும் மியூசிக். நிறையா ஐடியாஸ் டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் கதை நடக்கிற அந்த ஒரு களமே புதுவான ஒரு அப்ரோச். ஸோ லைக் ஜான்ராஸாக நிறைய மியூசிக் ஐடியாஸாக வரும். அண்ட் சூப்பர் ஹாப்பி டு பி கொலாபரேட்டிங் வித் பிரபு அண்ட் ரோமியோ பிக்சர்ஸ் அண்ட் திஸ் டீம். இந்த படம் பயங்கர ஒரு மியூசிக்கலான ஒரு படமாகவும் இருக்கும். ரொம்ப
ரொம்ப கமர்ஷியலாக ஃபுல் மேட்னஸ் கயாஸா ஒரு மியூசிக் ரொம்ப ஃபுல் அண்ட் மியூசிக்கல் ட்ரீட்மெண்ட் அண்ட் விஷுவல் லாங்குவேஜாக கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஸோ இதோட டெபியூ அண்ட் மை சினிமோட்டோகிராஃபர் கார்த்திக் சராஜ் இருக்காரு. ஸோ அவருக்கு இது டெபியூ அண்ட் ஆர்ட் டைரக்டர் ஹரி. ஸோ அவங்க ராவடின்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க ஆர்ட் டைரக்டர். அண்ட் எடிட்டர் வந்து அருள் மோசஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க கான்சிட்டி அந்த படம் பண்ணிடுவாங்க. ஸோ புதுசாக இந்த ட்ரை பண்ணுறோம். Definitely will do. ராகுல் வருவாரா? வேற எதனா இருக்காமா? படத்தோட தீம் எது பேஸ்டா இருக்கு? சார் வந்து எல்லா ஜானரையும் நடிப்பாரு. வில்லேஜ் இருந்தாலும் சரி, இந்த படத்தோட இந்த மாதிரி இந்த படத்தோட தீம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரூட் எடுக்கு வந்து ஒரு சிங்கிள் டேர்ம்குள்ள இந்த தீம் நான் கொண்டு வர முடியல என்னால. எனக்கு கதை சொன்னீங்கன்னா சத்தமா ஸோ பேசிக்கா இதோட தீம் வந்துட்டு ரொம்ப ரிலேட்டபிளான தீம் தானே. ஒரு தீம்குள்ள அதை சுருக்கல. ஸோ தேர் ஆர் வேரியஸ் ஆஃப் தீம்ஸ் விச் இஸ் டீலிங் இந்த இதர் சைட் ஆஃப் ஹியூமன் எமோஷன்ஸை பத்தினது. பட் அந்த எமோஷன்ஸ்ன்றது ரொம்ப ரிலேட்டபிளா ரொம்ப கமர்ஷியலான வேல எப்படி ட்ரீட் பண்ணியிருக்கன்றது தான் இதுவா இருக்கும். ஆனா இந்த படம் மொத்தமா ஒரு லேண்ட்ஸ்கேப்பை பத்தி பேசுது. அந்த லேண்ட்ஸ்கேப் இருக்கவங்க எப்படி இருப்பாங்க எப்படி அப்படிங்கிற பத்தி பேசுது. ஸோ ஒரு சாருக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா ரொம்ப நைஸ் ஐடியா வரும். ஸோ ட்ரை பண்றது ஐம் வெரி எக்ஸைட்டட் டு அவர் அந்த அப்ரோச் ஃபுல்லா அந்த வேர்ல்டுக்குள்ள வச்சு பாக்குறது பயங்கர பேசிட்டு இருக்கோம். மிச்சம் எல்லாமே நோ வேற ஒரு ஜானர்ல அவரோட வேற பேச பாக்குறோம். டெஃபினட்டா வேற டோட்டல் ஜானராவே ஒரு ஷிஃப்ட் இருக்கு. விக்ரம் ப்ரொஃபஸருக்கு அப்ரோச்சாக எல்லாமே ரொம்ப ஷிஃப்டிங் இருக்கும். ஸோ ரொம்ப நியூவாகவே நீங்க பார்க்கலாம். விக்ரம் சார், உங்களோட சினிமா கரியர்ல பாத்தீங்கன்னா நீங்க நிறைய படங்கள் வந்து புது அறிமுக இயக்குநர்களோட புது இயக்குநர்களோட தான் காஸ்ட் பண்றீங்க. நீங்க இது அமைதா உங்களுக்கு இல்ல நீங்க கான்செப்டாவே இதை பண்றீங்களா? அமைதுன்னே வச்சுக்கோமா? இல்ல சி இப்போ புது விஷயங்களை தேடி போறேன். அப்படி அந்த விதத்துல ஐம் ஹாப்பி தட் நியூ டைரக்டர்ஸ் அப்ரோச்சிங் மீ வித் இந்த மாதிரி ஒரு ஐடியாஸ். எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும். ஒரே ஸ்டைல் ஆஃப் மூவிஸ் உள்ளார இருக்க வேணாங்கிற ஒரு கட்டாயத்துல முதல்ல ஆரம்பிச்ச படமும் கும்பியில இருந்து வேறுபட்டு போயிட்டே இருக்கேன். பட் திருப்பியும் ரிப்பீட் பண்ணணும்னா சில விஷயங்கள் திருப்பி ரிப்பீட் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. பட் அதே நேரத்துல there is so much to say, so much to explore. அந்த விதத்துல I want to keep exploring that. And ஒரு புது வேர்ல்டு பில்ட் பண்ண போது உங்களுக்கும் அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நானும் ஒரு ஆடியன்ஸ் தான் at the end of the day. So I want to do that. சிறை படம் ஒரு பெரிய தாக்கத்தை இருக்கு. அந்த அளவுக்கு இருக்குமா? இப்போ சிறை கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் மூவி, இதுவும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் மூவி. சிறை அது என்ன செய்யணும்னு நினைச்சிச்சோ அதை செஞ்சிச்சு. அதே மாதிரி இந்த படமும் என்ன செய்யணும்னு நினைக்குதோ அதுக்காக நாங்க ஃபுல் முயற்சி உள்ளார போட்டு கொடுக்க போறோம். I just hope it's a blast in the theaters. நீங்க நடித்த திரைப்படங்கள்ல மீண்டும் இதே மாதிரி நடிக்கணும்னு நீங்க சொல்லிட்டு எது வந்து உங்களுக்கு வந்து இல்ல ஒரு ஜானரா சொல்றேன். ஜானரா வந்து என்னதான் நம்ம வந்து முன்னாடி லைக் இன்னைக்கு ரொம்ப வெஸ்டர்னைஸ்டா போயிட்டே இருக்குமோ அதே நேரத்துல கல்ச்சர் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். ஸோ அதனால அதை சார்ந்த சில விஷயங்களும் திருப்பி அப்பப்போ தொடணும்னு ஆசையா இருக்கு. ஐ திங்க் ஐ வில் கீப் டூயிங் தட். இசையில நடிக்கிறது நல்லா இருக்கும். யுவன் சார் பாட்டுனா போதுங்க. என்ன பாட சொல்ல போறேன்? ஓகே சார், இப்ப நிறைய புது பாடல்கள் ரிலீஸ் ஆனாலுமே யுவன் சொல்லும் போது அந்த விண்டேஜ் கிளாசிக் பாட்டுக்கு வந்து இன்னுமே வந்து ஒரு பெரிய மார்க்கெட். இந்த படத்துல அந்த மாதிரி ஏதாவது விண்டேஜ் ஃபீல் ஏதாவது மியூசிக்? இல்ல விண்டேஜ் இருக்காது. கண்டிப்பா புது அப்ரோச்சா தான் we are trying something else. We are trying to bring more new genres உள்ள கொண்டு வரதுக்கு. எப்படி அப்போ வந்து ஹிப்ஹாப் அது இதெல்லாம் கொண்டு வந்தோமோ அந்த மாதிரி we are trying to create something new. ஒற்றுமே என்றாலும் நம்முற பொருளாதாரமான ராஜா நீங்க துபாயில செட்டில் ஆகுது என்ன காரணம்? இது இல்லாத வசதி அப்படிலாம் இல்ல, நான் இங்க தான் இருக்கிறேன். ஒர்க்கா மை டாட்டர் ஸ்டடிங் தேர். மிச்சபடி ஐம் மோஸ்ட்லி ஹியர் டிராவலிங் அப் அண்ட் டவுன். உங்களுக்கு நிறைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இருக்கு. 15 ப்ராஜெக்ட் வந்து பெண்டிங்ல இருக்கு. டிலேக்கு என்ன சார் காரணம்? இது தொடர்ந்து அதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. ஓகே சார். Okay. Yeah. Thank you.